சிம்ம ராசி அன்பர்களுக்கு விசுவாச வருடம் இந்த தமிழ் புத்தாண்டு சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு அஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு, எங்களுக்கு ஏதாவது உயிர் பயம் இருக்கா, உயிர் ஆபத்துகள் இருக்கா அப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகள் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. நிறைய பேர் கால் பண்ணி கேக்குறாங்க, மேம் நாங்க சிம்ம ராசி, எங்களுக்கு உயிர் சேதம் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருக்கு. அஷ்டம சனி உயிர் சேதத்தை எல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாரு, நிறைய கடன் தொந்தரவுகளை கொடுப்பார், அவ்வளவுதானே ஒழிய உயிர் சேதத்துக்கோ இங்க அந்த தேவையில்லாத பயத்திற்கோ இங்க இதுவே கிடையாது. அதனால யாரும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கடன்கள் அதிகமா இருந்ததுன்னா அந்த கடன்கள் மூலமாக அவமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமா தான் இந்த அஷ்டம சனி இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விசுவாச வருடத்துல உங்களுடைய ராசி அதிபதியே உச்சமா இருக்கிறார், 9ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறார். அதனால தலைக்கு வரக்கூடிய பிரச்சனை தலைப்பாயோட போவதற்குண்டான ஒரு நேரமா தான் இருக்கும். அதனால எதையும் சமாளிக்கக்கூடிய திறன் இந்த சிம்ம ராசி அன்பர்களிடம் இருக்கு. இந்த சிம்ம ராசி அன்பர்கள் பொதுவாகவே எல்லாத்தையுமே ஆளணும்னு நீங்க நினைச்சிட்டே இருக்கிறீங்க. அந்த ஆளுமை திறன் அதிகமா இருக்கிறதுனால ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறீங்க அப்படின்னா அந்த ஆபீஸே உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கணும்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா அந்த மாதிரி செய்யறதுனால எல்லாருடைய பகைமையையும் சம்பாதித்து வைத்திருக்கிறீர்கள். அந்த மாதிரியாக இல்லாம எல்லார்கிட்டையும் ஒரு நட்புறவோடு பழகுங்க. அந்த நட்புறவு உங்களுக்கு கஷ்டப்பட்ட காலத்திலயும் ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மைன்றது மற்றவர்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமா தான் இருக்கும். ஏன்னா இப்போ நமக்கு எப்போதுமே நல்ல நேரமா இருக்காது, நம்மளுக்கு அதிகப்படியான கெட்ட நேரங்கள் தான் அதிகமா இருக்கும். இந்த ஒரு கெட்ட விஷயங்களை ஈஸியா கிரகிச்சிடலாம், ஆனா நல்ல விஷயங்களை நம்ம கிரகிக்கிறதுக்குள்ள நம்மளால நிறைய ஒரு பிரச்சனைகளை சம்பாதிக்க வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரிதான் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் நீங்க செய்யக்கூடிய வேலை இடத்துல பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் ரொம்ப பாசத்தோட இருங்க. ஏன்னா உங்களுடைய முகமே பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு ரஃப் அண்ட் டஃபா, இவங்க கிட்ட பேசலாமா நம்ம வேண்டாமா அப்படின்றவங்கதான் மத்தவங்க அந்த மாதிரியே தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. பேசினா கோச் பாரோ, இந்த மாதிரி ஏதாவது சொன்னா கோச் பாரோ அப்படின்ற மாதிரியாதான் அவங்க மற்றவர்கள் உங்களை பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால எல்லா இடத்துலயும் இந்த அஷ்டம சனியின் பொழுதுல தேவையில்லாம கோவப்பட்டு உங்களுடைய வேலையை இழந்துடாதீங்க. அந்த அளவுக்கு அந்த அஷ்டம சனி ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால கோவத்தை முதல்ல கையில விடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் ரொம்ப சிரிச்சு பேசுறதுக்கு பழகிக்கோங்க. மேடம் நாங்க எப்போதுமே அப்படிதான் இருக்கோம், இருந்தாலும் சில டைம் எங்களுக்கு அது வெளியில வருது அப்படின்னா அது கேரக்டரை மாத்த முடியாது, இருந்தாலும் சில விதமான முயற்சிகள் எடுத்து மாற்றுறதுக்கு பழகிக்கோங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள். அப்பனாதான் இந்த அஷ்டம சனி உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிக்காது. 11ஆம் இடத்துல அந்த குரு பகவான், இது ஒரு நல்ல அமைப்பு தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியே அந்த குரு பகவான் தான். அவர் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்பா வழி, அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பூர்வீக சொத்துக்கள், இது எல்லாமே உங்களுக்கு கன்வெர்ட் ஆகக்கூடிய ஒரு டைம். என்னதான் ஒரு பக்கம் அஷ்டம சனியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வருமானங்கள் வந்துகிட்டே இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. அந்த வருமானத்தை விரயமா ஆக்கக்கூடாது, தேவையில்லாத செலவுகளுக்கு செலவு பண்ணிடுவீங்க. அந்த அளவுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் உங்க பின்னாடியே துரத்திக்கிட்டே வரும். எப்பவோ யார் கூடயோ பழகுன சில நட்புறவு இப்போ உங்களுக்கு சில பாதிப்பாக மாறுவதற்கு உண்டான ஒரு நேரம்லாம் இருக்கு இந்த சிம்ம ராசி என்பர்கள். அதனால வெளி வட்டாரத்துல பழகக்கூடிய அந்த நண்பர்களோ உறவுகளோ அடுத்து ஒரு நபர்களோ பழகக்கூடிய அந்த நபர்கள் கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு டைம். ரொம்ப வருஷமா அவங்க கூடயே பழகிருப்பாங்க, திடீர்னு இருந்தாப்புல இந்த காலகட்டம் அவங்க உங்களை ஏமாற்றுவதற்கு உண்டான ஒரு வழியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய தருணம். இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ராகு திசையா இருக்கு அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். அதுல கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் அதிகமா வச்சுக்கோங்க. ஸ்பிரிச்சுவல்னா ஆன்மீக வழிபாடுன்றது அதிகமா இருக்கணும். எங்க ஆன்மீகம் இல்லையோ அங்க பாத்தீங்கன்னா குடும்பத்துல டைவர்ஸ் நடந்திருக்கும், குடும்ப உறவுகள் பிரிக்கப்பட்டிருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி மிக பின்னடைவு நிலையில தான் இருந்திருக்கும். இதெல்லாம் எந்த இடத்துல வருது அப்படின்னா எங்க தெய்வ வழிபாடு இல்லையோ இந்த இடத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள்
இந்த ராகு திசையில இருக்கும். அடுத்து இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து அந்த ஆன்மீக வழிபாடை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னமும் உங்களுக்கு இந்த அஷ்டம சனி பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த விசுவாச வருடமே பாத்தீங்கன்னா ஆசைகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு டைம், தேவையில்லாத ஒரு இல்லீகல் கான்டாக்ட்ஸ் மூலமாக அசிங்கம் அவமானம்லாம் படக்கூடிய ஒரு டைம். அதனால அதுல எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த மகம் நட்சத்திர அன்பர்கள், பூரம் நட்சத்திர அன்பர்கள், இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு திசை பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசாபுத்தி. ஆனா உங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது, எனக்கு ஆனா குரு தசை நடக்குது மேடம், எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஷ்டம சனி உங்களுடைய வேலையில ஒரு இடமாற்றம், வெளியூருக்கு போறது, வெளியூர் இடமாற்றம், அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வெளிநாட்டு இடமாற்றம், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாடு எல்லாம் கிடைக்குது அப்படின்னாலே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஆன உடனே அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் வரும். நிறைய பேர் பூரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்ல வேலை பாக்குறீங்க, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த இடமாற்றம் நடக்கும். அரசாங்க துறையில இருக்கிறவங்க, பெரிய பெரிய பேங்கிங்ல, பினான்ஸ்ல, இல்ல இன்கம் டேக்ஸ் ஆபீஸ், இந்த மாதிரியான ஒரு துறையில எல்லாம் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்ன்றது கண்டிப்பா கிடைக்கும். எந்த இடத்துல வேலை நடக்கலையோ அந்த இடத்துல கொண்டு போய் உங்களை போடக்கூடிய ஒரு டைமா இருக்கும். அதனால கொஞ்சம் உங்களுக்கு அந்த தேவையான கமிட்மெண்ட்டை செய்ய முடியாத அளவிற்கு சில ஸ்ட்ரகிள்ஸ் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து உத்திரம் நட்சத்திர அன்பர்கள், ஆசைக்கு அளவே கிடையாது இவங்களுக்கு. ஆசைன்னா ஆசை, அவ்வளோ ஆசை வச்சிருப்பீங்க. நம்மளா காட்டியும் ஒரு இடத்துல ஒரு நிறைய பெரிய வீடு கட்டிடணும், ப்ராப்பர்ட்டி சேர்த்துக்கிட்டே இருக்கணும், இப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இவங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஒரு விஷயம் முடிச்சுட்டு வரீங்க அப்படின்னா அடுத்த விஷயத்துக்கு, அடுத்து தொழில் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு தொழில் 2 தொழில் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு பல்வேறு துறைகளை பல்வேறு துறை சார்ந்த தொழில்களை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா டேலண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு அத்துப்படியாகப்பட்டது. எந்த டிபார்ட்மெண்ட்ல வேணாலும் எந்த துறை சார்ந்தும் தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள். அந்த அளவுக்கு ஒரு இன்டெலிஜென்டா இருக்கிறதுனால எல்லா இடத்துலயும் போய் அடி வாங்குறது, சம்பந்தமே இல்லாம. நான் போன வருஷம் மேடம் ஒரு ஃபுட் பிசினஸ் பண்ணினேன், அதுல பாத்தீங்கன்னா முதல்ல நல்ல வளர்ச்சி, திடீர்னு இருந்தாப்புல பாத்தீங்கன்னா எனக்கு கஸ்டமரும் இல்ல, ஆர்டர்ஸும் இல்ல. ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்ல ஆர்டர்ஸ் வந்தது, நல்ல ஒரு கஸ்டமர்ஸ் இருந்தாங்க, நல்ல ரெவ்யூ இருந்தது, எல்லாமே இருந்தது. பட் திடீர்னு இருந்தாப்புல எனக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துருச்சு. இப்படின்ற மாதிரியாக அந்த ஃபுட் பிசினஸ் ஒண்ணு வீணா போச்சு அப்படின்றதுக்காக திரும்ப பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அழகு சாதனை சம்பந்தப்பட்ட பியூட்டி பார்லர்ஸோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச துறையில வேற ஏதாவது துறையில தொழில் அமைச்சு அதுலயும் அடி வாங்கியிருப்பீங்க. இப்படி எந்த இடத்துல எல்லாம் அடி வாங்க கூடாதோ அந்த இடத்துல எல்லாம் தொழில் செஞ்சு அடி வாங்கினவர்கள் இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள் தான். இவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தொழில்ல கொடுக்கும். ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா தான் நீங்க சில விஷயங்களை எடுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது எந்த நேரத்திலயும் வச்சுக்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம யாராவது தொழில் செய்ய கூப்பிடுறாங்களா, தாராளமா போய் செய்யுங்க. உங்களுடைய உடல் உழைப்பை மாத்திரம் கொடுங்க, வேற எதையும் கொடுக்க வேண்டாம். உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த அளவிற்கு இந்த சிம்மராசி அன்பர்கள் இந்த தமிழ் புத்தாண்டுல ஒரு டிஃப்ரெண்டா அந்த பலன்களை சந்திக்க போறீங்க. அந்த பலன்களும் பாத்தீங்கன்னா நான் சொன்ன திசா புத்தி ஒரு ரஃபா தான் சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்துல எந்த மாதிரியா இருக்கும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. திருமண தடைகள் எல்லாமே நீங்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமண தடைகள் நீங்கி கல்யாணம் ஆகுறது கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த கல்யாணத்துல பெருமளவு உங்களுக்கு அந்த ஒரு திருப்தின்றது இருக்காது. ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த கலத்திரம் மீது ஏதாவது ஒரு குறை குத்தம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேர் வழியா தான் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இருப்பீங்க. அதனால திருமணம் சம்பந்தமான தற்காலிக பிரச்சனைகள் தான் இருக்கே ஒழிய பெரிய அளவுக்கு நிரந்தர பிரச்சனைகள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்காது. குழந்தை பாக்கியம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். 5ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த குழந்தை பாக்கியத்தினால மேலும் மேலும் வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரம். என்னைக்கு குழந்தை பிறகுதோ அன்றிலிருந்து இருந்தே வீடு, வாகனம், வண்டி, உத்தியோகம், அடுத்து பாத்தீங்கன்னா வருமான நிலை எல்லாமே உயரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. கன்னி ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு விசுவாச வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் அந்த
வருடப்பிறப்பு ஆரம்பிக்குது. மே மாதத்துல உங்களுக்கு உங்களுடைய ராசியிலிருந்து கேது பகவான் பயிற்சி ஆகிறார். குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு வர்றார். எல்லா கன்னிராசி அன்பர்களுக்கும் ஒரு பயம், 10ல குரு வராரு, பதவி இழப்பு ஏற்படுமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. பதவி இழப்பு, அடுத்து பாத்தீங்கன்னா பதவியில ஏற்படக்கூடிய அவமானங்கள், அசிங்கங்கள் எல்லாமே குருவுனால கிடையாது. அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குருவுனால கிடையாது. உங்களுடைய தசாபுத்தியும் அதுல முக்கியமா வேலை செய்யும். இந்த கோச்சார கிரகங்கள் தற்காலிகமான ஒரு பணிகளை மட்டுமே செய்து உங்களுடைய தசாபுத்தி தான் அந்த ஒரு இரு காளை மாடுகளாக இந்த கோச்சார கிரகங்களை இயக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கு. அதனால அந்த தசாபுத்தி என்ன சொல்லுதோ அதை தான் இந்த கோச்சார கிரகங்கள் கேட்கும். நான் 10ஆம் இடத்துல இருக்கிறேன், அதனால அவருக்கு வேலையை விட்டு எடுத்துரு அப்படின்னு சொல்லுமா? அப்படிலாம் கிடையாது. உங்களுடைய தசாபுத்திகள் தான் என்ன இருக்க போதோ அதை சொல்லுது. முதல்ல இந்த ராசி பலன், கன்னி ராசிக்கு உண்டான பலன் அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா உங்களுடைய மனநிலையை குறிக்கக்கூடிய ஒரு பலனாக தான் இருக்கும். உங்களுடைய மனநிலை மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த ஒரு துயரத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த விசுவாவச வருடம் இருக்க போது. இந்த கன்னிராசி என்பர்களுக்கு நிறைய குழப்பங்களுக்கு மத்தியில எந்த விதமான ஒரு முடிவுமே எடுக்க முடியாமல், எந்த ஒரு தொழில் முயற்சிகளும் செய்ய முடியாமல் அப்படியே இருக்கக்கூடிய இடத்துல அப்படியே அப்படியே எந்திரமா அப்படியே ஒரு ரோபோவா நின்றுட்டு இருந்திருக்கிறீங்க. இனிமேதான் உங்களுடைய வாழ்க்கையை நகலக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. கன்னிராசியில இருக்கக்கூடிய அந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த தமிழ் புத்தாண்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், குடும்பம் சம்பந்தமான பிரிந்த குடும்பங்கள். ஏன்னா இந்த கன்னிராசியில இருக்கக்கூடிய இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, இந்த ராகு திசையில பாத்தீங்கன்னா கிடைக்காத நன்மைகளும் கிடையாது, கிடைக்காத இழப்புகளும் கிடையாது. அந்த அளவிற்கு இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் மிகப்பெரிய அளவுக்கு அந்த குடும்பத்தை இழந்து, குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகரிச்சு, அந்த பிரச்சனைகள்னால டைவர்ஸ், அந்த குழந்தைகளை எங்க பராமரிக்கிறது தெரியாம அந்த குழந்தைகள் படும் பாடு, இப்படி அளவுக்கு அதிகமான ஒரு குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளை இந்த ராகு திசையில சம்பாதிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அடுத்து இந்த குரு தசை நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு அப்படின்னா இந்த குரு தசையில வேலை சம்பந்தமான இழப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய பேர் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு அந்த வீடு கட்டுவதற்குண்டான முயற்சிகளிலும் பல தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க. இது எல்லாமே இந்த விசுவாவச வருடம் அதிலிருந்து நிவர்த்தியை தரக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும். நிறைய கன்னிராசியில இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் போலீஸ் கேஸ், வழக்குகள், விசாரணை இப்படின்னு கடந்த ஒரு 2 வருடங்கள் அலக்களிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருந்திருக்கும். இதெல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசியில இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு தசை எப்போ ஆரம்பிக்குதோ அதுல இருந்து எல்லாருக்குமே அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு நிவர்த்தியாக தான் இருக்க போகுது. அடுத்த நட்சத்திரம் உத்திரத்துக்கு அடுத்து அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திர அன்பர்கள் வாழ்க்கையில நிறைய ஒரு வளர்ச்சிகளை காணணும் அப்படின்னு நினைச்சு தோல்வியை தான் சம்பாதிச்சிருக்கீங்க. எனக்கு வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த மகிழ்ச்சிக்காக நான் எவ்வளவு வேணாலும் வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன், எவ்வளவு வேணாலும் நான் என்ன இழக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன், இப்படின்ற மாதிரியான ஒரு மனப்பாங்கிலேயே வேலை செஞ்சதுனால உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை ஏமாற்றி போனதுதான் மிச்சம். இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்கள் ஏன் உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களே உங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசியிருப்பாங்க. நீங்க வாழ்ந்த மனைவி, கணவர், இவங்களும் உங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசியிருப்பாங்க. இது எல்லாமே எனக்கு நல்ல ஒரு மாற்றங்களை தருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த துயரங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு கடந்த காலம் மாதிரி தான், இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் போயாச்சு. உங்களுக்கு இனிமேல் புது வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா
இந்த குரு தசையோ சனி தசையோ நடந்துட்டு இருக்கும். இந்த குரு தசையில வேலையில ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க. ஆனா பாத்தீங்கன்னா வாழ்க்கையில அந்த குடும்ப உறவுல பெருமளவு இழப்புகளை சந்திச்சிருக்கிறீங்க இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்கள். நிறைய பேர் சனி திசை இருக்கு அப்படின்னா குடும்பத்துல டைவர்ஸ், அந்த அளவுக்கு அந்த குடும்ப வாழ்க்கைன்றது பிரிவை சந்திச்சிருக்கும். தொழில்ல ஒரு மிகப்பெரிய ஒரு இரக்கத்தையும் தோல்வியையும் இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்கள் சம்பாதிச்சிருப்பீங்க. இந்த தமிழ் விசுவாச வருடம், இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டத்துல செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு அடுத்து சித்திரை நட்சத்திர அன்பர்கள். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் ஒரு பொன் பொருளுக்கு ஆசைப்பட்டது கிடையாதுங்க. இவங்க என்னுடைய உழைப்பு மட்டும்தான், நான் வேற எந்த விதமான ஒரு அற்ப ஆசைகளுக்கும் ஆசையே படமாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க இப்போ கடந்த ஒரு 6 மாதமா பாத்தீங்கன்னா, நான் வீடு வாங்கணும், நான் சொந்தமா தொழில் செய்யணும், நான் வேலை நல்லா செய்யணும், உயர் பதவிகளை அடையணும், இப்படி உங்களை நீங்களே பாத்தீங்கன்னா ஒரு இதுவா மாற்றிக்க கொள்ளக்கூடிய தருணம். நானா இப்படி பேசுறேன் அப்படின்ற அளவு இருக்கு. இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான். அதுலயும் இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா எப்படி ஒரு பூ மலருதோ, ஒரு தாமரை மலருதோ, மொட்டு மலருதோ, அந்த மாதிரி தான் ஒரு மலர்ச்சியான ஒரு காலத்தை தான் சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த காலகட்டம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாமே விலக போகுது. நிறைய சித்திரை நட்சத்திர அன்பர்கள் கடன்னால கோர்ட்டு கேஸு அப்படின்ற மாதிரியான வழிவகைக்கெல்லாம் போயிட்டீங்க. நீங்க செய்யாத தவறுக்கு தண்டனையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க சித்திரை நட்சத்திர அன்பர்கள். இதுல இருந்தெல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு டைமா தான் இந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த தமிழ் விசுவாச வருடம் அமைய போகுது. இந்த காலகட்டம் கன்னி ராசி அன்பர்களுக்கு வேலையில, திருமண வாழ்க்கையில, அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த தொழில்ல, இதுல 3யுமே நல்ல வளர்ச்சிங்க. இந்த வளர்ச்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கை தரத்தை கொண்டு போவதற்குண்டான ஒரு வளர்ச்சியாக தான் இருக்க போகுது. நல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய டைம். கடந்த ஒரு 2 வருஷமா சந்தோஷமே போயிடுச்சு. நல்ல நட்புகள், உறவுகள், சொந்த பந்தங்கள்னு இப்படி புடைசூழ இருந்த இந்த கன்னிராசி அன்பர்கள் எல்லாத்தையுமே இழந்துட்டீங்க. நட்புகள் இல்ல, உறவுகள் இல்ல, சொந்த பந்தங்கள் இல்ல, இப்படி எல்லாத்தையுமே இழந்து இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு மீண்டும் அவை எல்லாமே சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒரு 10 வயசு 15 வயசு ஒரு பையனை போய் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு குழந்தைய போய் எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எங்கிட்ட கான்டாக்ட்ஸ்லயே இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 2 வருடங்களாக மீண்டும் அந்த நண்பர்கள் எல்லாமே மீண்டும் சேர்வதற்கான ஒரு டைம் தான் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு. வெளிநாட்டு முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம், வெளிநாட்டுல நல்ல தொழில் செய்யக்கூடிய ஒரு யோகம், வெளிநாட்டுல வேலையில நல்ல பதவி உயர்வு, வருமானம் எல்லாமே அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த விசுவாச வருடம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது? துலாம் ராசி என்பர்கள் நேர்மையின் சிகரம் தான் சொல்லணும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா பாராபட்சம் இல்லாம தன்னுடைய அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கிறதுல, தன்னுடைய பாசம் நேசம்ன்றது பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு மட்டும்தான். வெளி நபர்களை அவ்வளோ ஈஸியா இவங்க நம்பவே மாட்டாங்க. அந்த அளவிற்கு ரொம்ப ஒரு ரிசர்வ்டு டைப்பா இருக்கக்கூடியவர்களும் இந்த துலாம் ராசி என்பர்கள் தான். வீட்டுக்குள்ள ஒரு 3வது நபரை முழுமையாக அனுமதிக்காதவர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள் தான். மற்ற ராசி என்பர்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பு, உறவினர்கள் இப்படின்னு எல்லாரையும் சொல்லி நம்ம அலோவ் பண்ணுவோம். ஆனா இந்த துலாம் ராசி என்பர்கள் கணவன், மனைவி, இவங்க 2 பேருடைய பெற்றோர்கள், அடுத்து குழந்தைகள், இவங்களை தவிர வேற யாருக்குமே அந்த வீட்டுல அலவுடே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள் தான். இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 6ஆம் இடத்துல அந்த சனி பகவான் வருடம் ஆரம்பிச்சு அடுத்த மாதத்திலேயே மே மாசத்திலேயே அந்த குரு பகவான் 8ல இருந்து 9ஆம் இடத்திற்கு போயிடுறாரு. அந்த உபஜய ஸ்தானாதிபதி 9ஆம் இடத்திற்கு, அதுக்கப்புறம் 1 மாதத்திற்கு ஒரு 10ஆம் இடத்துல வர்றாரு. இந்த மாதிரியாக அந்த குரு உச்சம் அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும்
இருக்கும் இந்த காலகட்டத்துல. அப்படி இருக்கும்போது உங்களுடைய உபஜய ஸ்தானாதிபதி, ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி அந்த 10ஆம் இடத்துல உச்சம் பெற வரும்போது உங்களுக்கு அந்த வேலையில ஒரு நிறைய ஒரு உயர்வு, வருமானம் அதிகரிப்பு, இது எல்லாமே உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஒரு வருமானம்ன்றது இந்த தமிழ் வருடத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். மேடம் அதை எப்போ இருந்து நாங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய அந்த ஐப்பசி கார்த்திகை மாதத்துல இருந்து அதற்குண்டான ஒரு பலன்களை நீங்க அதிகமா எதிர்பார்க்கலாம். இப்ப எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் வந்து நீங்க உழைப்பை அதிகமா போட்டுட்டே இருப்பீங்க. உங்களுடைய புதுசா வேலை சேர்ந்த கம்பெனிலையும் சரி, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சொந்தமான புதித தொழிலையும் சரி அதிகமான ஒரு உழைப்பை போட்டுட்டு இருப்பீங்க. உழைப்பு எப்படியாவது நமக்கு நல்ல வருமானத்தை தந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக அந்த வருமானம் உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதத்துல கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் அவர்களுடைய தசாபுத்தியில பாத்தீங்கன்னா இந்த சனி திசை அப்படின்ற ஒரு தசாபுத்தி வந்திருக்கும். அந்த சனி திசையில அதிகப்படியான இப்போ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சில பேருக்கு 7.5 சனி நடக்கும் போதே அந்த சனி புத்தியும் சனி திசையும் நடந்திருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த அந்த சனி திசை பாத்தீங்கன்னா அதிகப்படியான வளர்ச்சியையும் கொடுத்துருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அந்த 4ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டு அதிபதி, அதனால அதிகப்படியான வளர்ச்சியை ரொம்ப ஸ்லோ மோஷனா நீங்க வளர்ந்ததே உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய ஆடம்பர வளர்ச்சியே உங்களுக்கு தெரியாது அந்த அளவிற்கு. ஆனா நீங்க எப்போதும் எப்படி புலம்பிக்கிட்டே இருப்பீங்க, எனக்கு கடன் இருக்கு, என்னுடைய குழந்தைகளை நான் படிக்க வைக்கணும், என்னுடைய வாழ்க்கையில பெருமளவு ஒரு வளர்ச்சியே இல்லை, இப்படியே தான் புலம்பிக்கிட்டே இருப்பீங்களே ஒழிய. ஆனா அந்த சனி திசை உங்களுக்கு மெதுவா லிபரலா ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இருக்கும். அதை நீங்க வெளியிலேயே சொல்ல மாட்டீங்க. அந்த அளவிற்கு இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மிக அதிகப்படியான அந்த சனி திசையில வளர்ச்சி இருந்திருக்கும். இந்த காலகட்டம் இந்த தமிழ் விசுவாச வருடத்துல பாத்தீங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்குன்னு ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா அந்த தொழில் என்ன தொழில் செய்யறது, நான் எந்த தொழில்ல நல்லா வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியாக இருக்கு அப்படின்னா நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பாத்துக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய ஜாதகத்துக்குன்னு என்ன தொழில் இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியான அந்த வளர்ச்சிகள் உங்களுக்கு இருக்கும். தொழில் ஆரம்பிக்க போறீங்களே, உங்களுக்கு லாபம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா லாபத்துல இந்த வருடம் முழுவதுமே பெருமளவு பங்கு இருக்காது. உங்களுக்கு ஏதாவது ஒரு நஷ்டமோ இல்ல ஏதோ ஒரு இழப்புகளோ ஏதோ தேவையில்லாத விரைய செலவுகளோ வந்துகிட்டே இருக்குமே ஒழிய பெருமளவுக்கு லாபத்தை எதிர்பார்த்து நீங்க இந்த வருடம் இந்த தமிழ் விசுவாச வருடத்துல பெருமளவு அந்த தொழிலை செய்ய முடியாது. உங்களுடைய இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்க போகுது, எங்களுக்கு அந்த தொழில் புதுசா ஏதாவது ஒண்ணு வைக்கணும், என்னுடைய மனைவி பேர்ல வைக்கலாமா, இல்ல என்னுடைய நாங்க 2 பேருமா சேர்ந்து இருக்கலாமா, இல்ல நாங்க ஒரு நண்பர்களா சேர்ந்து ஒரு கூட்டு தொழில் பண்ணலாமா, இந்த எண்ணம் தான் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். அடுத்து துலாம் ராசியில இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திர அன்பர்கள், கழுவுற மீன்ல நழுவுற மீன்னு ஏற்கனவே ஒரு பதிவுல சொல்லியிருப்பேன். இதே மாதிரிதான் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள். நான் சொல்லக்கூடிய அந்த முதல்ல சொன்னேன் இல்லையா, உள்ள 3ஆம் நபர்களை அனுமதிக்காதவர்களே இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் தான். இந்த துலாம் ராசியில இவர்கள் மட்டும்தான். பாம்பு மாதிரி ராகுவனுடைய அந்த நட்சத்திரம் பாம்பு மாதிரி எப்போதும் கொத்திக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய பார்ட்னர் கணவரோ மனைவியோ ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க, ஏதோ தேவையில்லாத முடிவுகள் எடுத்துட்டாங்க அப்படின்னா, தவறான முடிவுகள் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவர்களை குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அந்த குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதை குத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவிற்கு இந்த சுவாதி நட்சத்திரம் தன்னுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு ஒரு திட்டமிட்டு ஒரு கரெக்டா அந்த ஒரு ரிசர்வ்டு டைப்பா இருக்கக்கூடியவர்கள் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள். இவர்களுக்கு தமிழ் விசுவாச வருடம் எந்த மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வேலை இழப்புகள் அதிகமா இருக்கும். அதுக்காக பயப்படாதீங்க. வேலை இழப்புகள் இருந்ததுன்னா நான் எப்படி மேடம் சம்பாதிக்க போறேன் அப்படின்னா,
வெளிநாட்டுக்கு அதிகமா முயற்சி செய்யுங்க. வெளிநாட்டுக்கு முயற்சி செய்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதிகமான ஒரு வளர்ச்சின்றது அங்க காத்துட்டு இருக்குது. அதுதான் உங்களுக்கு இந்த சுவாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு. இல்ல நான் வேலை செய்யல, தொழில் தான் செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அந்த தொழில்ல கான்சென்ட்ரேஷன் பெரிய அளவுக்கு இருக்காது. இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபுல்லா அழிக்க ஆரம்பிச்சுடுவீங்க. ஏதாவது ஒரு வேலை மாற்று வேலை செஞ்சு இல்ல அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் கிட்ட பெரிய அளவு நீங்க சப்போர்ட்டா போக மாட்டீங்க. அவங்களும் உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்க மாட்டாங்க. உங்களை எதிர்த்து தான் நிப்பாங்க. இந்த மாதிரியாகலாம் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. அதனால நீங்க என்ன பண்ணணும், இதற்கு ஆல்டர்னேட்டிவா என்னென்ன பண்ணணுமோ அதை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கரைக்க போறீங்க அப்படின்னா புதிதாக முயற்சிகள் எடுக்கக்கூடாது. இருக்கிற தொழில அப்படியே நீங்க ரன் பண்ணிட்டே போறோம். வேலை இழப்புகள் இருக்க போகுதுன்னா நீங்க இப்பவே இருந்தே அந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போதே வேறு வேலைக்கான ஒரு மாற்றத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த வேலை இழப்புகள் இருந்தாலும் பெருமளவு உங்களுக்கு பிரச்சனையை தராத ஒரு நேரமாக தான் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திர அன்பர்கள். விசாக நட்சத்திர அன்பர்கள் ஒரு டைமிங்க்கு அப்படியே இருப்பாங்க. அதாவது ஒரு பஞ்சுவாலிட்டியா இருக்கணும், ஒரு நல்ல ஒரு டைம் பஞ்சுவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஆனா இவங்க கூட பயணிக்கிறவங்க பாத்தீங்கன்னா அந்த பஞ்சுவாலிட்டியவே மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ரொம்ப நேர்மை, அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதீதமான ஒரு ரிசர்வ்டு டைப், இந்த மாதிரியாகலாம் இருக்கக்கூடியவர்கள் இந்த விசாக நட்சத்திர அன்பர்கள். இவர்கள் இந்த பஞ்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த பஞ்சுவாலிட்டின்ற டயத்துல பாத்தீங்கன்னா அதிகமா ரொம்ப அக்கறையா வேலையில ஈடுபட்டுருவாங்க. இப்போ ஒரு ஆபீஸ் அலுவலகத்துக்கே போறாங்க அப்படின்னா நானா காட்டி 8ல இருந்து சாயங்காலம் 8 மணி வரைக்கும் வேலை செய்யறேன் அப்படின்ற ஒரு நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக எல்லார் வேலையையும் தானே இழுத்து போட்டு அதனால உங்களுக்கு என்ன கிடைச்சது, தேவையில்லாத கெட்ட பேர் தான் கிடைச்சது. இது நாள் வரைக்கும் ஒரு நல்ல பேர் சம்பாதிச்சிருக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையவே கிடையாது விசாக நட்சத்திர அன்பர்கள். அதனால இந்த கெட்ட பேர்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு நீங்க அனலைஸ் பண்ணும்போது உங்க மூலமாக தான் உங்களுக்கு கெட்ட பேரே வருது இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு தன்மைகள் எல்லாம் நீங்க மாற்றிக்கோங்க. இந்த தமிழ் புத்தாண்டுல நீங்க அந்த மாதிரியான ஒரு தன்மைகள் எல்லாம் மாற்றிக்கிட்டீங்கன்னா ஒரு வேலை இழப்புகள்ன்றது இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு வராது. அது சம்பந்தமாக ஏற்கனவே வேலை இழப்புகள் இருந்தாலும் இந்த மே மாதத்திலிருந்து உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். வேலையில இருந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள். அடுத்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், ஒரு புதுசா ஒரு தொழில் முயற்சி செய்யணும் அப்படின்றவங்களுக்கு தொழில் முயற்சிக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், இது எல்லாமே சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னா காதல் திருமணம் செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். காதல் திருமணத்துல உங்களுக்கு நிறைய ஒரு முன்னேற்றங்கள் இருக்குமா, மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுல ஒரு சின்ன கசப்புகள் முதல்ல இருக்கும். திருமணம் பண்ணும் போதே உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வரும். இந்த சைட்ல இருந்தும் சரி இந்த சைட்ல இருந்தும் சரி பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும். அதுல இருந்து உங்களுக்கு அடுத்த சுமூகமான முடிவுன்றது இந்த காலகட்டம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது. அடுத்து பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் பார்த்து வைக்கக்கூடிய திருமணத்திலையும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கசப்பான அனுபவங்கள் இருக்கும். ஏன்னா வருடத்தின் முற்பகுதியிலேயே உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி அங்க நீச்சமா இருக்கிறதுனால அந்த கசப்பான அனுபவங்கள்ன்றது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும். அதுல இருந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா போயிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் வீசா எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூப்பரான ஒரு யோகமான ஒரு காலகட்டமா தான் இருக்கும். அடுத்து அந்த ஒர்க் வீசால இருந்து நீங்க இப்ப NRI அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்டும் வாங்குறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். சிங்கப்பூர் மலேசியால எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா அங்க உங்களுடைய ஃபேமிலிக்கு ஒரு வீசா ஏற்பாடு பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டாகப்பட்ட அந்த விசுவாவச வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்கள்
நிறைய ஒரு வாழ்க்கையில வளர்ச்சி அடையணும்ன்ற ஒரு எண்ணம் மாத்திரம் அதிகமா இருக்கும். ரொம்ப தோல்விகளை சந்தித்தவர்களும் இந்த ராசி என்பர்கள் தான். எப்போதுமே ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் அதிகப்படியான ஒரு தோல்வியை தான் நீங்க சந்திச்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க. இவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல அந்த சனி பகவான் பயிற்சியா இருக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல குரு பயிற்சி ஆயிருக்கிறார். இது தமிழ் புத்தாண்டு ஆனதுக்கு அப்புறம் ஒரு மாசத்துல இந்த குரு பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்துல பயிற்சி ஆகுறாரு. இந்த 8ஆம் இடத்துல பயிற்சி ஆகுறது அவ்வளவுக்கு நன்மையை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா குரு மறைஞ்சு போறாரு. அவர் எத்தனாம் வீட்டு அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஆகப்பட்ட அந்த குரு 8ஆம் இடத்துல மறைஞ்சு போறாரு. அதனால குடும்பத்துல கொஞ்சம் குழப்பங்கள் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏதோ ஒரு மன தொந்தரவுகள், அதாவது மன குழப்பங்கள் குடும்பம் சம்பந்தமாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். அதே சமயத்துல உங்களுடைய 11ஆம் இடத்துல இருந்து அந்த கேது பகவான் விலகி 10ஆம் இடத்துல போறாரு. 10ல ஒரு பாவ கிரகம் அப்படின்றது, அதுலயுமே இந்த சர்ப்ப கிரகம்ன்றது ஒரு வலிமையான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தொழில்ல நிறைய ஒரு மாற்றங்கள், முயற்சிகள், வெற்றிகள் அப்படின்னு தொடர்ந்து ஒரு அச்சீவ்மெண்டா இருக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய அந்த விருச்சிக ராசியில வரக்கூடிய இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா தசாபுத்தி என்ன நடக்கும் மேக்சிமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு, சனி, புதன், கேது, சுக்கிர திசை அதிகப்படியான நபர்களுக்கு நடந்துட்டு இருக்கும். விசாக நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு சுக்கிர திசை இல்ல சூரிய திசை நடந்துட்டு இருக்கும். இந்த சுக்கிர திசை, சூரிய திசை பாத்தீங்கன்னா இவர்களுக்கு அதிகப்படியான விரயங்களை தான் கொடுத்துட்டு இருக்கும். விரயம்னா விரயம், ப்ராப்பர்ட்டி வாங்குறதுனால விரயம், அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு திருமணம் செய்வதனால விரயம், குழந்தைகளுக்காக பள்ளி கல்விகளுக்காக ஒரு செலவுகளை செய்யறதுக்கு உண்டான ஒரு விரயங்கள், அடுத்து வெளிநாட்டு படிப்புக்காக செலவு செய்யறதுக்கு, இப்படி அதிகப்படியான விரயங்களை தான் இந்த விசாக நட்சத்திர அன்பர்கள் சம்பாதிச்சிட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு வேலை இழப்புகளும் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மே மாதத்துல இருந்து வேலை இழப்புகள்ல கொஞ்சம் மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிடும். பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது. ஒரு வேலை போனா கூட இன்னொரு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஆனா அந்த அலுவலகத்துல உங்களுடைய அந்த கோபமான ஒரு பேச்சு, அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட வேலை பார்க்குற நபர்கள் கிட்ட கொஞ்சம் முரட்டுத்தனமாக நடந்துக்கிறது, ஒரு வேலையை யாராவது செய்ய சொல்றாங்க, உங்களுடைய உயரதிகாரிகளே செய்ய சொல்றாங்க அப்படின்னா அவர்களுக்கு கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கிறது, இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தும் இந்த காலகட்டம். அதனாலதான் அந்த குரு 8ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகளை, நீங்க அந்த மாதிரியான குணம் கிடையாது, ஆனா அந்த செஞ்சு வேலையா செஞ்சு இவர்கள் செய்யறதுக்கு நம்ம தலையாட்டணும் அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரியாக நீங்க அமைதியா போவீங்க. ஆனா அது அவர்களுக்கு ஒரு இர்ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பிஹேவியரா தெரியும். அதனால கொஞ்சம் வேலையில கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சுக்கிர திசையும் சூரிய திசையும் ஏதாவது நடக்கும்போது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போது இந்த தமிழ் புத்தாண்டு வருடம். அடுத்து அனுஷம் நட்சத்திரம். அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு குடும்பத்துல நீங்க இப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு வரைமுறை இருக்கும். ஆனா அந்த வரைமுறையை தாண்டி உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களிடம் ரொம்ப மிஸ்பிஹேவியர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வெளியில இருக்கக்கூடிய நண்பர்களும் சரி, நட்புகளும் சரி, உறவுகளும் சரி, அந்த மாதிரிதான் இருப்பாங்க. உங்களுக்கு விருப்பப்படி அவங்க உங்களை நடத்தவே மாட்டாங்க. அந்த அளவிற்கு அந்த விருப்பத்திற்கு மாறாக தான் இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கும். இதெல்லாமே எனக்கு மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு டைம் தான். உங்களுக்கு பிடித்த அந்த காதல் திருமணங்கள்ன்றது இந்த காலகட்டத்துல நடக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கும். இவர்கள் வாழ்க்கையில அவர்களுடைய திருமணத்தை தான் ரொம்ப எதிர்பார்த்து இருப்பாங்க. அந்த திருமணத்துல நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியாவது நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். கண்டிப்பா அதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு. இவர்களுடைய தசா புத்தி ஓவராலா நம்ம ரஃபா கால்குலேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா
சந்திர திசை இல்ல செவ்வாய் திசை, அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த 3 திசாபுத்தியில ஏதாவது ஒரு திசாபுத்தி இருக்கும். இந்த திசாபுத்தி இவர்களுக்கு அதிகப்படியான மன மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வேலையில நினைச்சிருக்கலாம் பார்த்தா அங்க ஏதாவது நம்மளுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துட்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உறவுகள், நெருங்கிய உறவுகள் கிட்ட இருந்து நம்மளுக்கு பிரிஞ்சு போறதுக்கும் விருப்பம் இல்லாம இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் மனக்குழப்பத்திற்கு அதிகமாக ஆளாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இதுல எல்லாத்துலயுமே கொஞ்சம் நிவர்த்தியும், உங்களுக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கையை, உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இதெல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நிறைய ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திடீர் சம்பவங்களும், அடுத்து பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை ரீதியாக ஏதாவது ஒரு தேவையில்லாத மன கசப்புகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம். 5 வருஷமா ரொம்ப சேர்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா இப்ப கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு, அடுத்து அந்த கூட்டு குடும்பமாக இருந்த குடும்பங்கள் பிரியக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த மாதிரியெல்லாம் குடும்பம் சம்பந்தமாக நிறைய ஒரு பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு. இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள் அதே சமயத்துல வேலையில நல்ல ஜொலிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு திறமைக்கேற்ற ஒரு வேலை, உங்களுடைய திறமைக்கு ஏற்ப ஒரு அங்கீகாரம், இதெல்லாம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமா இருக்கும். ஆனா அந்த வேலையில கொஞ்சம் உழைச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு வேலையா இருக்கும். அதிகப்படியாக ஒரு நிதிரை இல்லாமல் 24 hours நீங்க அந்த உழைப்பிலேயே இருக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நட்சத்திர வாரியாக இந்த கேட்டை நட்சத்திரத்துல அன்பர்கள் பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த ஒரு ராகு திசை நடக்குது அப்படின்ற மாதிரியா இருக்கிறீங்க அப்படின்னா செவ்வாய் இல்ல ராகு திசை நடக்கும். இந்த செவ்வாய் திசையில கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சின்னதா புரட்டி போடக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சம்பந்தமாக, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உறவுகள் சம்பந்தமாக, அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வேலையில சில பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இருக்கும் இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொதுவாக இந்த காலகட்டம் நல்ல சொத்து வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நேரம். அதே சமயம் மறைமுகமாக பணங்கள்லாம் வருவதற்குண்டான ஒரு நேரம். இல்லீகலா சில வருமானங்கள் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா ஜுவல்ஸ் எல்லாம் நிறைய சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். பிளாக் மணி வச்சிருப்பீங்க நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம், இந்த தமிழ் புத்தாண்டுல பாத்தீங்கன்னா பிளாக் மணின்றது நிறைய இருக்கும். அது எல்லாத்தையுமே கன்வெர்ட் எப்படி பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சியில தான் ஈடுபடுவீங்க. அந்த பிளாக் மணி எல்லாம் எப்படி ஒயிட் ஆகுறது அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். இங்க சொன்னக்கூடிய அந்த தசாபுத்திகள் ரஃப் கால்குலேஷன் தான் நான் சொல்லியிருக்கிறேன். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாச வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை, அடுத்து பாத்தீங்கன்னா நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும். ஏன்னா வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் உடனேயே உங்களுக்கு குரு பயிற்சி ஆகுது. அடுத்து உங்களுக்கு ராகு கேது பயிற்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் 3ஆம் இடமான அந்த உபஜய ஸ்தானத்திற்கு வர 4ஆம் இடத்துல அந்த சனி பகவான் பயிற்சி ஆகிட்டாரு. அதனால இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பொதுப்படையாக சொல்லும் போது உங்களுடைய மனம் சார்ந்த பலன்கள் எப்போதுமே அதிகப்படியான ஒரு நன்மையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்க மனசுல எப்போதுமே இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நமக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கும். தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த தமிழ் வருட பரப்புல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய ராசி அதிபதி 7ஆம் இடத்துல பயிற்சியாகி இருக்கிறதுனால அந்த குரு பகவான் உங்களுக்கு அந்த கார்த்திகை மாதத்துக்கு அப்புறம் அந்த கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் உங்களுக்கு அதிகப்படியான இந்த வருடங்கள் இருக்க போகுது. இந்த காலகட்டம் உங்களுக்கு மறைமுகமான வருமானம், அதாவது தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா மூல நட்சத்திர அன்பர்கள் கமிஷன் தொழில்,
அடுத்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் தொழில், இந்த மாதிரியான அந்த தொழிலில் இருந்து மறைமுகமான வருமானங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ராகு திசை இல்ல குரு திசை நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த குரு திசையில ராகு திசையில கொஞ்சம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருந்தாலும் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு, மூல நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு எல்லாமே கடைசி நேரத்துல ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்கும். ஒரு 10 வருஷம் நல்ல தொழில் செஞ்சிருப்பேன், ஒரு 10 வருஷம் நல்ல வேலையில பார்த்துட்டு இருந்தேன், கடைசி பாத்தீங்கன்னா ஒரு கடனால பாதிக்கப்பட்ட, இல்ல எங்களுக்கு அந்த தொழில் ஒரு பெரிய பிரச்சனையில போய் மாட்டிக்கிச்சு, இந்த மாதிரியாக அந்த 10 வருட உழைப்பும் வீணாக போகக்கூடிய ஒரு நேரத்துலதான் கடந்த காலத்துல எல்லாம் இருந்திருப்பீங்க இந்த மூல நட்சத்திர அன்பர்கள். இப்போ இந்த குரு தசை அல்ல இந்த குரு புத்தி ஆகப்பட்டது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றத்தை இந்த தமிழ் விசுவாச வருடத்துல கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து அந்த பூராட நட்சத்திர அன்பர்கள், நிறைய பூராட நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில அதிகப்படியான திட்டமிடுதல் இருக்கு. எல்லாத்துலயுமே நம்ம அதை செஞ்சிடணும் இதை செஞ்சிடணும் அப்படின்ற விதமான ஒரு திட்டமிடுதல்கள் அதிகமாக இருக்கும். இந்த பூராட நட்சத்திர அன்பர்கள், பிறந்த அன்பர்கள் பாத்தீங்கன்னா உங்க சின்ன வயசுல நீங்க இருந்த அளவுக்கு இப்போ நீங்க பெருமளவு ஒரு வருமானத்துல கொஞ்சம் பின்தங்கிதான் இருக்கிறீங்க. சின்ன வயசுல எவ்வளவோ நல்ல விஷயங்களை அனுபவிச்சிருப்பீங்க, நிறைய ஒரு விஷயங்கள்ல ஒரு நல்ல ஒரு வெற்றி, உங்களுடைய படிப்புல நல்ல வெற்றி, அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பு இல்லை. எந்த அளவுக்கு சின்ன வயசுல நீங்க எதிர்பார்க்காததெல்லாம் நடந்துச்சோ, ஆனா பெரியவங்களா ஆனதுக்கு அப்புறம் அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே தோல்வியில போய் முடியக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். இவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வருடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் காத்துட்டு இருக்கு. நீங்க நிறைய ஒரு முயற்சிகளை செய்ய போறீங்க, அந்த முயற்சிகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு வருமானம் இல்ல உங்களுக்குன்னு சில தேவைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நேரம். நான் பதிவுக்கு முதல்லயே சொன்ன மாதிரி இந்த விசுவாச வருடம் பாத்தீங்கன்னா அதிகமான போகங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம். அதனால இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய 3வது நபர் குறுக்கீடுல ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய குடும்பத்துல ஏதாவது ஒரு 3வது நபர் உள்ள வராங்க, இல்ல உங்களுடைய உறவினர்கள் கிட்டயே நீங்க ஏதாவது ஒரு ஷேர் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய தருணம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களை தவறாக சித்தரிக்கக்கூடிய ஒரு ஏமாற்றமான ஒரு நடவடிக்கைகள் அதிகரிக்கக்கூடும். நிறைய தேவையில்லாத ஒரு தண்டைகள், அதாவது தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்ல மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த காலகட்டம் உங்களுக்கு நாகரிகமான ஒரு வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, உங்களுக்கு தேவையான ஆடம்பரமான ஒரு வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் பூராடம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய காதல் திருமணம் நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். காதல் திருமணத்துல கடந்த காலத்துல நிறைய ஒரு இடைஞ்சல்கள், சிக்கல்கள் இருந்தாலும் இந்த காலகட்டம் அதற்கு உண்டான ஒரு நல்ல ஒரு சாதகமான அமைப்பை தேடி தருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு இப்போ குரு திசை இல்ல சனி திசை இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் திசை கூட இருக்கும். செவ்வாய், ராகு, குரு, சனி, இந்த மாதிரியான இந்த 4 திசைகள்ல தான் நீங்க இருப்பீங்க. இந்த 4 திசைகளுமே உங்களுக்கு செவ்வாய் திசை ரொம்ப மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திசை. யார் யாருக்கெல்லாம் செவ்வாய் திசை இருக்கோ அவர்கள் எல்லாருமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தருணம். வெளிநாட்டு அமைப்புகள் இருக்கு, அவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அந்த இடத்துல கொடுக்கும். ராகு திசையும் அதே மாதிரியான வெளிநாட்டு மாற்றங்களை அதிகப்படியாக கொடுக்கின்ற ஒரு வருடமாக தான் இந்த பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதே சமயத்துல ஏமாற்றமும் அதிகமாக இருக்கும். வெளிநபர்களிடம் ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்த ஆடம்பர வசதிகளை அதிகரிச்சாலும் அந்த இடத்துல கொஞ்சம் லிமிட் வச்சுக்கணும். இது தேவையில்லை அப்படின்ற மாதிரியான செக்ரிகேட் பண்ணி அந்த இடத்துல லிமிட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு தேவையில்லாத செலவுகளை நீங்க கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள், உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியிலிருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு நேரம். கடந்த காலத்துல எல்லாம் வேலையில மிகப்பெரிய நெருக்கடிகள், எப்ப வேலை விட்டு போகும் அப்படின்றது தெரியாது, திடீர்னு எப்பனாலும் போலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நெருக்கடியிலே வந்துட்டு இருந்த இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள்
சில பேர் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேலையவே விட்டுருப்பீங்க. அந்த ப்ரெஷர் தாங்க முடியாம வேலையை விட்டா போதும், நம்ம சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ப்ரெஷர்ல போய் நின்னோம்னா நமக்கு தேவையில்லாத உடல் அலுப்புகள் அடுத்து வியாதிகள் வரக்கூடும் அப்படின்ற மாதிரியான ஒரு முன்னெச்சரிக்கையில நிறைய உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் வேலையை விடக்கூடிய ஒரு அளவிற்கு சில ப்ரெஷர்ஸ் வந்திருக்கும். வேலையை விட்டுருந்தீங்கன்னா வேலை வாய்ப்புல நிறைய வருமானம் கிடைக்கக்கூடிய, அதாவது வேலை வாய்ப்பும் கிடைக்கும், அதுல வருமானமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய 3 நட்சத்திர அன்பர்களுக்கும் இந்த காலகட்டம் குழந்தை பிறப்புல கொஞ்சம் சிக்கல் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். குழந்தை பிறப்புல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்மளுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ரொம்ப வருஷமா எங்களுக்கு குழந்தையவே பிறக்கல அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் அந்த ட்ரீட்மெண்ட்ல ரொம்ப கவனமா இருங்க. ஒரு அறுவை சிகிச்சை செய்யறதுக்கோ இல்ல தேவையில்லாத ஒரு மாற்று முறை வைத்தியத்தை செய்யறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. அதற்குண்டான செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. அதனால குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில தேவையில்லாத செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. வெளிநாட்டுல வேலை செய்யற மேடம், வெளிநாட்டுல எங்களுக்கு கடன்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய கடனை இந்த காலகட்டம் மாற்று முறையில ஏற்பாடு செய்து நீங்க அடைக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த கடனுக்காக சில விஷயங்களை நீங்க இழக்கக்கூடிய ஒரு நேரம். இப்போ நீங்க ப்ராப்பர்ட்டியே வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கடன் தான் இப்ப நம்ம அடைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல அந்த ப்ராப்பர்ட்டியை வித்து அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் பெரிய பெரிய துறைகள்ல இருக்கக்கூடியவர்கள், தொழில்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே ஒரு வாய்ப்புகள், வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். தொழில்லாம் ஒரு ஃபேக்டரி வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபேக்டரிக்கு உண்டான வெல் டெவலப்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த விசுவாவச வருடம் இருக்க போது. இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமண தடைகள் முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு நேரம். இந்த காலகட்டத்துல 5 வருடம் திருமண தடைகள் இருக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்குன்னா ஒரு முருகன் கோயில்ல நீங்க திருக்கல்யாணம், அதாவது இந்த அக்டோபர் டிசம்பர்ல நடக்கக்கூடிய அந்த திருக்கல்யாணத்தை நீங்க போய் பாருங்க. அந்த திருக்கல்யாணத்துல உங்களால முடிஞ்ச ஒரு சிறிய மாங்கல்யத்துக்கு ஒரு உதவி பண்ணுங்க. அது பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 வருடமாக இருந்த திருமண தடைகள் உங்களுக்கு முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கு. நான் எப்போதுமே எல்லா பதிவுலையுமே 3 வருடத்திற்கு 5 வருடத்திற்கு மேல தடைகள் இருக்குன்னா உங்க ஜாதகத்தை பார்க்க சொல்லியிருப்பேன். ஆனா இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இங்க முழுமையாக திருமண யோகங்கள் இருக்கிறதுனால நீங்க இந்த முருகன் திருக்கல்யாணத்துல நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னாலே, உங்களால முடிஞ்ச உதவிகளை அந்த மாங்கல்யத்துக்கு கொடுத்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு திருமண தடைகள் நீங்கி முழுமையாக அந்த வாய்ப்புகள் எல்லாமே வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. மகர ராசி என்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டாகப்பட்ட விசுவாவச வருடம் மிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம். முழுமையான அந்த சனி பயிற்சின்றது இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு விலகி இருக்கு. அதனால ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் வாங்கின கடனை முழுமையாக அடைக்கக்கூடிய ஒரு தருணம். எப்போதுமே கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு முழுமையான நோக்கத்தோடு இருந்த இந்த மகர ராசி என்பர்கள் கடந்த 2 வருடங்களாக ஜென்ம சனி இருந்தப்ப கூட நான் இவ்வளவு கடன் வாங்கல மேடம், எனக்கு பாத சனியா வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த மாதிரியான ஒரு கடன்ல மாட்டிக்கிட்டேன், என்னால வெளியில வரவே முடியல அந்த கடன்ல இருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த கடனில் இருந்து முழுமையாக வெளியில வரக்கூடிய ஒரு தருணம். முழுமையாகனா என்னுடைய கடன் அளவு எல்லாமே குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கடன் அளவு எப்போதுமே இந்த தொழில் செய்யறவங்களுக்கு குறையவே குறையாது. ஏன்னா தொழில் செய்யறவங்களும் அடுத்தடுத்து உங்களுடைய தொழிலினுடைய வளர்ச்சிக்காக சில விஷயங்களை நீங்க கடன் வாங்கி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அதனால கடனுடைய அளவு தேவையான அளவு
குறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த மகர ராசி அன்பர்கள் உங்களுடைய சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம். அதாவது யாராவது ஏலத்துல வச்சிருக்கிறீங்க, இல்ல பேங்க் லோன்ல வச்சிருக்கிறீங்க, அடுத்து ஜுவல்ஸ் ஒரு லோன்ல வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, ஏதாவது இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய ராசி அதிபதி சனி ஆகப்பட்டவர் 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வந்தாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய விரய ஸ்தானாதிபதி உங்களுடைய 6ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி போயாச்சு. அதனால இந்த காலகட்டம் குடும்பம் சம்பந்தமாக அதிகப்படியான ஒரு குடும்பத்துக்காக சில விஷயத்துக்காக நீங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, இல்ல குடும்ப உறுப்பினர்களின் பேரில ஒரு கடனை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சில மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடும். மகர ராசியில இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த குரு தசை நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரமாக இருக்கும். இந்த குரு தசை நடக்குது, ஆனாலும் எனக்கு பெரிய அளவுக்கு ஒரு பெரிய நன்மைகளே நடக்க மாட்டேங்குது, உடம்புக்கு ஏதாவது வியாதி வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரியாக இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் இருப்பீங்க. இந்த சனி 7.5 சனின பொழுதுல பாத்தீங்கன்னா இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு உடம்புல சில பாதிப்புகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும். எங்கேயாவது விபத்துகள் ஏற்படுவது, இல்ல விபத்துனால உறவினர்களை இழப்பது, கணவன் மனைவிக்குள்ள இல்ல இருக்கக்கூடிய சில விரிசல்கள், இந்த மாதிரியாகலாம் இந்த குரு தசை இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு கொடுத்திருக்கும். இப்போ அதன் மூலமாக இருக்கின்ற நிவர்த்தி தான் இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த விசுவாச வருடத்துல கொடுக்க போகுது. ஏன்னா குரு பகவான் இந்த கார்த்திகை மாதத்திலயும் ஐப்பசி கார்த்திகை மாதத்துல அந்த கடக ராசிக்கு போறாரு. அதுக்கப்புறம் திரும்பியுமே நம்மளுடைய மிதுன ராசியில வந்துடுறாரு. அதனால அந்த ஒரு மாசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 மாசத்துல இருந்து 2 மாசம் வரைக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிவர்த்தி, வியாதி நிவர்த்தின்றது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல அந்த சந்திரன் செவ்வாய் அடுத்து ராகு குரு சனி திசை இல்ல புதன் திசை இருக்கக்கூடிய ஒரு நண்பர்களாக இருப்பீங்க. இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் சனி திசை புதன் திசையில எல்லாம் அதிகப்படியாக வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய திருவோணம் நட்சத்திர அன்பர்கள். 7.5 சனியில பொழுது உங்களுடைய இடத்துல இருந்து அதிகப்படியான துன்பங்களை பெற்றுட்டீங்க. இப்போ நீங்க அந்த இடத்தை விட்டு இடம் மாற்றுங்க. இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள், நல்ல ஒரு இடம் மாற்றங்கள், நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். மேடம் நாங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனாலே அங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துருது மேடம், எங்களுக்கு எங்க திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் நாங்க அப்படிதான் இருக்கிறோம் அப்படின்றவங்க, நீங்க உங்களுடைய மன ரீதியாக அந்த வேலையை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப நேர்மைக்கு அதிகமாக வேலை செய்வீங்க. அதாவது உங்க கூட வேலை பார்க்கறவங்க எல்லாம் எப்போதுமே ஒரு அநியாயத்திற்காக கவலைப்படவே மாட்டாங்க. நீங்க மட்டும்தான் அந்த அநியாயத்திற்காக கவலைப்படுவீங்க. அதே மாதிரி அவங்க எல்லாம் ஒரு நேர்குண வழியில வேலை செய்ய மாட்டாங்க. நீங்க ஒரு நேர்மறையாகவே ரொம்ப ஒபீடியண்டா இருக்கணும், ரொம்ப ஹானஸ்டா இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் நினைச்சு அந்த இடத்துல இருக்கிறதுக்கு உங்களால இருப்பு கொள்ளாது. அந்த அளவிற்கு மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகள்னால நீங்க அந்த இடத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க. இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது அதற்குண்டான ஒரு நிவர்த்திகளை கடுமையாக முழுமையாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை, உங்களுக்கு பிடிச்ச ஒரு உத்தியோகம், உங்களுக்கு ஏற்ற ஒரு வருமானம், உங்களுக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம், இது எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு வருடமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் 7.5 சனி எங்களுக்கு ஒண்ணுமே பண்ணல அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க இந்த மகர ராசியில இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா இவர்களுக்கு 7.5 சனி ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுத்திருக்காது. கும்ப ராசியில இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு தான் அதிகமான பாதிப்பை கொடுத்திருக்கும். மகர ராசியில இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் 7.5 சனியிலிருந்து எஸ்கேப் ஆகி சில இடத்துல நீங்க போய் இருந்திருப்பீங்க. இல்ல ஒரு டயத்துல ஒரு 6 மாசம் வெளியூர் பிரயாணம் செல்றது, இல்ல ஒரு 6 மாசம் அங்கேயே வேலையிலேயே ஒரு மாற்றம் செஞ்சுக்கிறது, இந்த மாதிரியான சில
முன்னெச்சரிக்கையா சில வேலைகள்லாம் நீங்க செஞ்சிருப்பீங்க. அதனால உங்களுக்கு இந்த 7.5 சனி பெரிய அளவு பாதிப்பை கொடுத்திருக்காது. இந்த தமிழ் புத்தாண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை மற்றும் உத்தியோகத்துல, அதாவது தொழில் சார்ந்த விஷயத்துல நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது. ஏன்னா அவங்களுடைய 7ஆம் இடத்துல இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அந்த 8ஆம் இடத்துல கேது பகவான் வருகிறார். 9ஆம் இடத்துல இருந்து விலகி 8ஆம் இடத்துக்கு வர்றதுனால அந்த வேலைக்கு போகக்கூடிய, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு யோகங்களும், வெளிநாட்டுல இருந்து சொந்தமா சில தொழில்களை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும், வசதி வாய்ப்புகளும் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. சுற்றுலா செல்வதற்காக கூட சில பேர் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு. மகர ராசியில பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நீங்க உங்களுடைய சுய சம்பாத்தியத்தின் பேரில் நல்ல ஒரு மதிப்பை உங்களுடைய உறவினர்கள் மத்தியில் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. இது வரைக்கும் ஒரு ஏளனமா பேசியிருப்பாங்க உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த நபர்களை. ஆனால் இப்போ இந்த வருடம் நீங்க எடுக்கின்ற சில முயற்சிகள், உங்களுடைய சொந்த தொழிலாக இருக்கட்டும், இல்ல நீங்க வேலைக்கு போகக்கூடிய ஒரு நபராக இருக்கட்டும், இந்த மாதிரியாக எந்த இடத்துல இருந்தா கூட உங்களுடைய மதிப்பும் அங்கீகாரமும் உயரக்கூடிய ஒரு நேரமாக தான், வருடமாக தான் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். பெண்கள் எப்போதுமே கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பீங்க. மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் யாராவது ஏதாவது சொல்லியாச்சு அப்படின்னா கொஞ்சம் நம்மளால மனசு வருத்தம் தான் பட முடியும். நான் எங்க இந்த குடும்பத்தை விட்டு போகவா முடியும் அப்படின்ற மாதிரியாக அந்த குடும்பத்துக்குள்ளேயே ஒரு சர்க்கிள்குள்ளேயே வாழ்ந்து வாழ்ந்து உங்களால பெரிய அளவுக்கு ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருப்பீங்க. இப்போ இந்த புத்தாண்ட வருடம் ஆகப்பட்டது உங்களுக்குன்னு சில தேவைகளை நிறைவேற்றி கொள்ளணும். எனக்குன்னு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு செஞ்சுக்கணும், எனக்குன்னு சில வருமானங்கள் செஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கான சில தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த மகர ராசி பெண்களுக்கு இருக்க போது. வெளிநாட்டுல உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அதாவது வேலை செய்யக்கூடியவர்கள் நல்ல வசதி வாய்ப்புகளோடு உங்களுடைய குடும்பத்தையே ஷிஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். நிறைய பேருக்கு அங்கிருந்து உங்களுடைய தாய் நாட்டிற்கு வந்து சேரக்கூடிய அமைப்புகளும் இருக்கு. அதாவது அங்க வேலை செஞ்சது போதும், நான் இன்னுமே எங்களுடைய உள்நாட்டிற்கு போலாமா அப்படின்னு, பிறந்த இடத்திற்கு போலாமா, இந்தியாவுக்கு வரலாமா, இல்ல நீங்க எங்க இருந்து வந்தீங்களோ அங்க போலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா அதற்குண்டான ஒரு அமைப்புகளும் இருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் வெளிநாட்டுல இருந்து உங்களுடைய சொந்த ஊர்ல இருந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகமான ஒரு காலகட்டமும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கு. தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா தொழில்ல ஒரு அபரிமிதமான ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம், லாப அளவு உங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதாவது சமூக வலைதளங்களில் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அதிகமாக விற்பனை செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு, கும்ப ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு விசுவாவச வருடம் நிறைய ஒரு இன்னல்களிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா ஏப்ரல் மாசம் தான் ஆரம்பிக்குது, உங்களுக்கு மார்ச் மாசம் சனி பயிற்சி ஆயிட்டாரு. அதனால ஏப்ரலுக்கு அப்புறம் மே மாசம் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி, அடுத்து குரு பயிற்சி எல்லாமே இருக்கிறதுனால கொஞ்சம் மேன்மைகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். முழுமையா இருக்காது. சனி பகவான் பாத சனியில இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு சிரமங்கள் இந்த காலகட்டம் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு முழுமையான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கும்ப ராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா அதிகமாக உழைக்கும் திறனுடையவர்களாக இருப்பாங்க. அதே சமயத்துல கொஞ்சம் எதுக்கும் பெரிய அளவுக்கு இவங்க ஆசைப்பட மாட்டாங்க. இருக்கிற ஒரு எளிமையான வாழ்க்கை நமக்கு போதும், பெரிய அளவுக்கு நமக்கு தேவைகள் இல்லை அப்படின்ற மாதிரியாக அந்த ஆசைகள் இல்லாத ஒரு நபர்களாக தான் இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க. அந்த ஆசைகள் இல்லாததுனால நிறைய ஒரு இழப்புகளையும் நீங்க இழந்திருப்பீங்க. உங்களுக்குன்னு வரக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வராம போயிருக்கும். ப்ராப்பர்ட்டில எல்லாம் ஆசையே இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க மனசால சில விஷயங்களை நினைச்சு உங்களுக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டியை கூட நீங்க வேற இடத்திற்கு விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அவசிய நிலை ஏற்பட்டிருக்கும். இப்போ அதை நினைச்சு நீங்க வருந்தக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருப்பீங்க இந்த கும்பராசி
என்பர்கள். நமக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டி கூட நம்ம வாங்காம விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரியான தன்னுடைய இழப்புகளை அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போது. குடும்பத்துல இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் தீர்வதற்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும். ஆனால் குடும்பத்துல பிரிவுகள் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த பிரிவுகள் இன்னும் நீண்ட காலம், அதாவது இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு அது நீடிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த வருடத்துல உங்களுக்கு தமிழ் புத்தாண்டுல பாத்தீங்கன்னா அந்த ராகு பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சரிக்கிறதுனால இந்த பழைய விஷயங்களை நினைச்சு, நான் தான் சொன்னேன் இல்லையா, தேவையில்லாத இழப்புகளை நினைச்சு நீங்க வந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இல்லாததெல்லாம் நினைச்சு நினைச்சு நீங்க உங்களை நீங்களே மனசை புண்படுத்திக்க ஒரு வருடமாகவும் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேது திசை, புதன் திசை வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். புதன் திசை இருந்தது அப்படின்னா, சனி புதன் இந்த மாதிரியான தசாபுத்தியா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பாத்தீங்கன்னா ரொம்ப மிக எச்சரிக்கையோட இருக்கக்கூடிய டைம். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பத்தி பிரபகண்டா படுத்திக்கவே கூடாது. பிரபகண்டா படுத்துனீங்கன்னா அங்க தேவையில்லாத குடும்ப உறவுகள்ல சிக்கல், உங்களுக்கு தேவையில்லாத விபத்துக்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த சனி திசையும் இந்த குரு திசையும், அதாவது புதன் திசையும் உங்களுக்கு கொஞ்சம் கடனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து கல்வி வளர்ச்சியில நிறைய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த புதன் திசை நடக்குது, உங்களுக்கு மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த தசாபுத்தி இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசாபுத்தியாக தான் இருக்கும் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து சதயம். சதயம்னு சொன்னாலே ராஜராஜ சோழன் நட்சத்திரம். அந்த அளவுக்கு திறமைகளை உடையவர்கள், ரொம்ப போல்டா நின்று எந்த ஒரு பிரச்சனையையும் வாழ்க்கையை சமாளிக்கும் திறன் உடையவர்கள் இந்த சதயம் நட்சத்திர அன்பர்கள். இந்த சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு மிக வெகுவாக சில விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அதாவது விரைவா நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்த்துட்டே வந்திருப்பீங்க. சடனா ஒரு பிரேக் வந்த மாதிரிதான் இந்த 7.5 சனி, அந்த ஜென்ம சனி. இப்போ இந்த ஜென்ம சனியில இருந்து விலகிட்டீங்க, அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிறைவேறிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டுல பாத்தீங்கன்னா அதற்குண்டான நிறைய ஒரு ஆயத்த பணிகளை நீங்க செய்ய போறீங்க. என்னென்னலாம் இழந்தீங்களோ, தொழில் செஞ்சீங்கன்னா தொழில்ல இன்னும் மேலும் வளர்ச்சி அடைவதற்குண்டான ஒரு ஆயத்த பணிகளை செய்ய போறீங்க. அதுல சின்னதா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், வருமான இழப்புகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுல சில பணிகளை செஞ்சா கூட ஒரு நல்ல ஒரு முயற்சியை செஞ்சு அதுல வெற்றி அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த சதய நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு. வேலையில நிரந்தர ஒரு வேலையிலேயே இருக்கிறீங்க, நீங்க கொஞ்சம் ஒரு இடமாற்றம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வேலை உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். ஏன்னா ஒரே இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய டெவலப்மெண்ட் இல்லை. அந்த இடத்துல அலுவலகத்துல அதுக்கடுத்து உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் நிறைய ஒரு ப்ரமோஷன்ஸ், பதவி உயர்வு எல்லாமே அடைஞ்சிட்டு போயிருப்பாங்க. நீங்க மாத்திரம் ஒரு 5 வருஷமா 7 வருஷமா அதே பதவியில இருந்து எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லாம இருக்கிறீங்க. அதனால ஒரு வேலை இடமாற்றம் செஞ்சுக்கோங்க. இடமாற்றம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், டெவலப்மெண்ட்ன்றது இந்த காலகட்டம் இந்த சதய நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் மட்டும் இந்த கும்ப ராசியில இருக்கு. இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் நிறைய ஒரு முயற்சிகள்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏகப்பட்டதை இழந்துட்டீங்க. உறவு முறைகள், அடுத்து குழந்தைகள்னால அவமானங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா பெற்றோர்களை இழந்து தவிக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள், இப்படி நிறைய ஒரு இழப்புகள் அவங்களுக்காக சொல்லலாம். ஆனா பாத்தீங்கன்னா அந்த இழப்புகள் எல்லாத்தையுமே மறந்து நான் வேற எதுலயாவது கான்சென்ட்ரேட் பண்ணி வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு வேலையை தேடி நீங்க உழைக்கிறதுக்கு தயாரா இருப்பீங்க. எந்த வேலைனாலும் நான் பாக்குறதுக்கு தயார், ஆனா எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனப்பாங்குல தான் இருப்பீங்க. இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா சனி திசை முடிஞ்சு அவங்களுக்கு சுக்கிர திசை, அந்த புதன் திசையெல்லாம் நடந்துட்டு இருக்கும். புதன் திசை கேது சுக்கிரம், இந்த 3 தசாபுத்தியில ஏதாவது ஒரு தசாபுத்தி நடக்கும். இந்த தசாபுத்திகள்
உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு முழுமையாக ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த தசாபுத்திகள் இந்த தமிழ் வருட பரப்புல உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஆனா உங்க மன வலிமை தான் இல்லை, சுத்தமா மன வலிமையே இல்லை. முன்னாடி இருந்த அளவிற்கு இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் மன வலிமையோட இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அந்த அளவுக்கு மனத்துல நிறைய ஒரு வலிகளையும் வேதனைகளையும் நான் இது எல்லாத்தையும் மறக்கிறதுக்காக தான் நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற ஒரு பட்சத்துலதான் நீங்க ஏதாவது ஒரு தொழிலையோ வேலையிலயோ கமிட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையில இருக்க போறீங்க. அதுவும் உங்களுக்கு சாதகமா தான் நடக்க போகுது. ஓராண்டு காலகட்டம் உங்களுக்கு ஒரு விரைவாக செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். இந்த ஓராண்டை முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் உங்களை கூடி வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இரண்டாவது திருமணம் ஏற்கனவே டைவர்ஸ் ஆயிடுச்சு, இரண்டாவது திருமணம் பண்ணலாமா அப்படின்றவங்களுக்கு தாராளமாக அதற்குண்டான ஒரு அமைப்புகளும் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு. இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண தடைகள் விலகினாலும் அந்த திருமணத்துல கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால அந்த திருமணத்துல அந்த குடும்ப உறவுன்னு வரும்போது ஏதோ ஒரு மனக்கசப்புகள் இந்த கும்பராசி அன்பர்களை தாக்கி கொண்டே இருக்கும். அதனால குடும்பத்துக்காக சில விஷயங்களை செய்யறத இந்த தமிழ் புத்தாண்டுல பெருமளவு முயற்சி செய்யாதீங்க. உங்களுடைய டெவலப்மெண்ட், செல்ஃப் டெவலப்மெண்ட் மாத்திரம் பாருங்க. குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களை பற்றி ரொம்ப அக்கறை இல்லாம, அதுக்காக அக்கறையே இல்லாம இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப பெரிய அளவு அவங்க மேல ஒரு பற்றுதல் வைக்காம, அதே சமயத்துல அவங்க என்ன தவறு செஞ்சாலும் அதுல கொஞ்சம் தட்டி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்தா போதும். ரொம்ப அக்கறையோட இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சில மன வலிகளை கொடுக்கக்கூடிய ஒரு டைமா தான் இருக்கும். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, மீன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே அந்த சனி பகவான் வந்திருக்கிறாரு ஜென்ம சனியாக. இந்த காலகட்டம் இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாச வருடத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் இருக்கணும். எந்த ராஜா எங்க போனாலும் உங்களுடைய எச்சரிக்கை மணி அங்கங்க நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எது செய்யலாமா செய்யக்கூடாதா, தேவையில்லாம இறங்கக்கூடாது நம்ம அப்படின்ற மாதிரியான ஒரு கவனமான சிந்தனைகள் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும். பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் பேக்லாக் ஆகக்கூடிய ஒரு நேரம். கடன் வாங்கி எதுவுமே பண்ணாதீங்க. கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடன்னால அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு, ஏன்னா இப்பதான் ஒரு சில பிரச்சனைகளை தாண்டி நீங்க வந்திருப்பீங்க. இப்போ இந்த ஜென்ம சனி உங்களுக்கு மீண்டும் அந்த கடன் வாங்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும். அதனால கடன் வாங்கி சில விஷயங்களை செய்யணும்னு நீங்க மீன ராசி என்பர்கள் நினைக்க வேண்டாம். நினைச்சீங்கன்னா அதிகப்படியான ஒரு சிக்கலில் மாட்டிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதி 4ஆம் இடத்துலதான் இருக்கிறாரு, அது நல்லாதான் இருக்கு. அதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். அந்த நன்மைகள் மூலமாக உங்களுக்கு அது சாதகமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த சாதகங்கள் உங்களுக்கு பலன் அளிக்காம தான் போகும். நீங்க சேர்க்கின்ற வருமானமோ, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ப்ராப்பர்ட்டியோ எதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது வரக்கூடிய ஒரு வருடத்துல. ஏன்னா அந்த ஜென்ம சனி எதையுமே அனுபவிக்க விடாது. சில பேருக்கு இந்த விசுவாச வருடம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு போகத்தை, ஒரு ஆசையை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டியும் சேரும். கடன் வாங்கி, ஏன்னா ஒரு கடன் வாங்கும் போது இன்னொரு கடன் வரும். இன்னொரு கடன் நீங்க ரெகுலரா அதை பே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த கடனுடைய அளவு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு வருடம் உங்களுக்கு அந்த நல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு நேரமாக இருந்தாலும் அடுத்த வருடத்துல எல்லாம் உங்களுக்கு அந்த கடனில் சிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாதான் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை இந்த மீன ராசி அன்பர்களுக்கு கொடுக்க முடியும். இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் நிறைய வேலை வாய்ப்புகள் மூலமாக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலை வாய்ப்புகளை இழந்து இருக்கிறீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர திசை இல்ல, அடுத்து
சூரிய திசை இந்த மாதிரியான திசை அமைப்புகள்ல இருக்கக்கூடியவர்கள் நிறைய ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். ஜென்மசனி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த ஜென்மசனியின் மூலமாக உயரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த விசுவாவச வருடம். ஆடம்பர வாழ்க்கைன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த சுக்கிர திசை பாத்தீங்கன்னா இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும். அந்த ஆடம்பரத்துல எப்போதுமே ஒரு லிமிட் இருக்கணும். அததான் நானு எப்போதுமே எல்லா ராசி அன்பர்களுக்கும் சொல்லியிருக்கிறேன். நிறைய சுகபோகங்கள் இருந்தா கூட அந்த சுகபோகங்கள்ல ஒரு லிமிட்டோட இருந்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை தராது. அந்த ஜென்ம சனின்றது பெரிய பாதிப்பை தராத ஒரு நேரமாக தான் இந்த வருடம் முழுவதுமாக இருக்க போகுது. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் உங்க கை கெட்டினது வாய் கெட்டாத குறையாதான் சில வாய்ப்புகள் தேடி வரும். எல்லாமே முடிஞ்சிருச்சு, கடைசி நேரத்துல ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிதான் இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் இந்த வருடம் இருக்கும். கடந்த காலத்துல வேலையில நல்ல ஒரு ஜெகஜாண்டிகான ஒரு நல்ல ஒரு அமைப்போட இருந்திருப்பீங்க. உங்களுக்கு இல்லாத பதவி கிடையாது, உங்களுக்கு கொடுக்காத வருமானம் கிடையாது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும். ஆனா இந்த காலத்துல இந்த ஒரு வருடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதவி பறிபோகக்கூடிய ஒரு நேரம். அந்த வேலையில அதிகப்படியான பாதிப்புகள் இருந்தாலும் அதை சமாளித்து வெளிவரக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இருக்க போறீங்க இந்த விசுவாவச வருடத்துல. இந்த விசுவாவச வருடத்துல இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த சொத்துக்களை சேர்க்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு யோகமா தான் இருக்கு. சொத்துக்கள் சேர்ப்பீங்க, கடன் வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு நேரம். அந்த கடன் வாங்கும் போது ஏதாவது உங்களுக்கு தேவையில்லாத இடைஞ்சல்கள் வருது அப்படின்னா கண்டிப்பா அதை கொஞ்சம் ஒத்தி வைங்க. ஏன்னா திரும்ப திரும்ப நீங்க அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருதுன்னா அந்த ப்ராப்பர்ட்டில ஏதாவது ஒரு தவறுகள் இருக்குன்னு அர்த்தம். அதனால அந்த கடன் வாங்கும் போது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது, உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆகல அப்படின்னா அந்த சொத்து வாங்குறதையே டிராப் அவுட் பண்ணிடுங்க. இல்லாட்டி அது தேவையில்லாத பிரச்சனைகள்ல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் நிறைய ஒரு மாற்றங்களை உங்களுக்காக சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நேரம். இப்போ ஏதாவது ஒரு நிறைய விஷயங்கள்ல நீங்க உங்களை நீங்களே அவமரியாதை பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல உங்களுக்கு உண்டான ஒரு தன்மானத்திற்கு உண்டான ஒரு மதிப்பும் மரியாதையும் தேடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். நிறைய இடத்துல அசிங்கம் அவமானம் பட்டுட்டு வந்த இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு திறமைகள் இருந்தும் அது நிறைய ஒரு பிரயோஜனம் இல்லாமல் அந்த மாதிரி இருக்குதே அப்படின்ற மாதிரியான அந்த உள் மனசுல உங்களுக்கு ஏதோ ஒரு வழிகள் இருந்துட்டு இருக்கும். அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம். உங்களுக்குன்னு சில வேலைகளை தொழில்களை செய்யக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த விசுவாச வருடம் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் இந்த தசாபுத்தி அமைப்பாகப்பட்டது உங்களுக்கு இந்த புதன் கேது சூரியன் சுக்கிரன், அது புதன் கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் திசை மேக்சிமம் இருக்கும். இந்த செவ்வாய் திசை உங்களுக்கு அதிகப்படியான ஒரு லாபத்தை வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசாபுத்தியாக தான் இருக்கும். அந்த வருமானம் மூலமாக உங்களுடைய ஆடம்பர ஒரு வாழ்க்கையை வசதிகளை பெருக்கி கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த விசுவாவச வருடம் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த ஒரு ஆண்டுல இந்த மீன ராசி அன்பர்கள் நிறைய ஒரு மாற்றங்களையும் நிறைய ஒரு ஏற்றங்களையும் அடையக்கூடிய ஒரு நேரம். ஜென்ம சனின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலையில தொழில்ல பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த வேலையில இருக்கக்கூடிய ஒரு லாபத்தினுடைய அளவு குறையுமே ஒழிய வேலை அதாவது அந்த தொழில்ல எந்த விதமான ஒரு குறைபாடும் இருக்காது. அதனால லாபத்தை கரெக்டா நீங்க ரேஷியோ வச்சு வேலை செஞ்சுக்கிட்டீங்கன்னாலே போறோம். கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது இந்த மீன ராசி என்பவர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் நான் இங்க சொன்னக்கூடிய தசாபுத்தி ரஃபா தான் கால்குலேட் பண்ணி சொன்னேன். உங்களுடைய சுயஜாதக தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.